ஜோதிலிங்கத்தின் நுனியை பிரம்மதேவரால் காணவே முடியவில்லை. ஆனாலும் மனம் தளராது எப்படியாவது லிங்கத்தின் நுனியை கண்டுபிடித்து விடலாம்னு நினைச்சுக்கிட்டு மேல் நோக்கி புறப்பட்டாரு பிரம்மதேவர். அப்படி மேல் நோக்கி புறப்பட்ட பிரம்மதேவரின் கண்களுக்கு ஒரு மலர் மேலிருந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அதுதான் தாளம்பூ மலர். அந்த தாளம்பூ மலரிடம் பிரம்மதேவர், நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்க, அதற்கு தாளம்பூவோ, இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியிலிருந்து தான் வருகிறேன்னு சொல்ல, உடனே சந்தோஷமா நம்ம பிரம்மதேவர், இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியிலிருந்து வருகிறாயா? அப்போ இந்த ஜோதிலிங்கத்தின் நுனி இருக்கும் இடத்தை நீ அறிவாயல்லவா? இந்த லிங்கத்தின் நுனியை காண இன்னும் எவ்வளவு தொலைவு நான் பயணம் செய்ய வேண்டும்னு கூறுன்னு சொல்ல, அதற்கு தாளம்பூவோ, நான் இந்த லிங்கத்தில் இருந்து கீழே வர தொடங்கி பல யுகங்களாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த லிங்கத்தின் நுனி இருக்கும் இடத்திற்கு அருகில் தான் இருப்பது போல் இருக்கிறது. நீங்கள் நுனியை அடைவது அவ்வளவு எளிதல்ல பிரம்மதேவரே அப்படின்னு தாளம்பூ கூற, இதை கேட்டு நம்ம பிரம்மதேவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நாமும் எவ்வளவு தேடியும் நுனியை காண முடியவில்லை. தாளம்பூ மலர் வேற நுனியை அடைவது முடியாத செயல்னு சொல்ல, ஒருவேளை மகாவிஷ்ணு இந்த ஜோதிலிங்கத்தின் அடியை பார்த்துட்டு வந்து நாம மட்டும் பார்க்காம போனா நமக்கு பெரிய அவமானமா போயிடுமேன்னு யோசிச்ச பிரம்மர், நாம ஏன் இந்த மலரை கூட்டிக்கிட்டு போய் மகாவிஷ்ணுவிடம் நானும் இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியை பார்த்துட்டேன்னு சொல்லலான்னு நினைக்கிறாரு. பிரம்மதேவர் தாளம்பூட்ட, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்ல, அதற்கு அந்த பூ என்ன உதவின்னு கேட்க, பிரம்மதேவரோ, நான் உன்னை மகாவிஷ்ணுவிடம் கூட்டிக்கிட்டு போறேன். அவர் இந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டுபிடிச்சிட்டு வர்றேன்னு வராக வடிவம் எடுத்து போயிருக்காரு. அவர் போன வேகத்தையும் விவேகத்தையும் பார்த்தா அவர் அடியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. நீ என் கூட வந்தா நானும் மகாவிஷ்ணுவிட்ட இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்ல, அதை மட்டும் சொல், மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு.